சக்தி, அந்த சக்திக்கு உறுதுணை ஆண். இந்த இரண்டும் சேரும் போது மகா சக்தியாக உருவெடுக்குது அர்த்தநாரீஸ்வரர் கோலம். அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்டுதான் இன்னைக்கு இத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். ஏன்னா கணவனும் மனைவியும் தொடர்ந்து செய்யக்கூடிய சேவைங்கிறது தான் குடும்பத்தை மட்டும் பார்க்கறது இல்லை. இறை தொண்டு எது? இறை தொண்டுங்கிறது எது அப்படின்னா மக்களுக்கு எது தேவை, குறிப்பாக குழந்தைகளுக்கு எது தேவை. அதாவது எத்தனை கோடிகள் இருந்தாலும் ஞானம் இல்லைன்னா தெருகோடி, கோடியை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப கல்வி கண் போன்றது. அப்படிப்பட்ட கல்விக்கு உறுதுணையாக இருக்கிறது. நிறைய வித்தைகள் கற்றவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், நிறைய சேவை பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழ்றதுக்கு எங்கேயோ ஒரு மலர் தான் பூக்குது. ஆனா இந்த குடும்பமே